ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மராத்தியர்கள் பற்றி பார்ப்போம். 7th சோசியல் சயின்ஸில் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி தான் இந்த லெசன். ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டு குரூப் 4ல் கூட சிவாஜி பற்றின ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, கூற்றுகளில் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கிய எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசுக்கு ஒரு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிவாஜியோட அப்பா தான் சாஜி பான்ஸ்லே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாருக்கு கீழே வேலை செஞ்சார் அப்படின்னா, ஷாஜஹான் கீழே வேலை செஞ்சார். அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஷாஜஹானின் ஆட்சி காலத்திலேயே சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றியவருமான சாஜி பான்ஸ்லி பல இடையூறுகளை செய்தார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவருடைய மகனான சிவாஜியை மராத்தியருக்கு புகழ் சேர்த்தார். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உடனே பாயிண்ட் என்ன, சிவாஜியோட அப்பா சாஜி பான்ஸ்லே. அவர் யாருக்கு கீழேனா ஷாஜஹானோட ஆட்சி காலத்தில் வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து இவங்களோட மெயினான போர் முறையை குரில்லா போர் முறை தான். அவங்க எந்த இடத்துலேருந்து எந்த பக்கத்துலேருந்து தாக்குவாங்கன்னே தெரியாது. அது மறைந்திருந்து கொரில்லா போர் முறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மறைந்திருந்து தாக்குதல் அப்படிம்பாங்க. ஏன்னா மராத்தியர்களோட போர் முறையே கொரில்லா போர் முறைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவங்க என்னென்ன வரிகள்லாம் வசூலிச்சிருப்பாங்க அப்படின்னா சவுத் சர்தேஷ்முகி அப்படிங்கிற வரியெல்லாம் இவங்க வசூலிச்சிருப்பாங்க. நம்ம மெயினாக இந்த இதில் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே போதும். ஷாஜஹானோட ஆட்சி காலத்தில் தான் என்ன, சிவாஜியோட அப்போ சாஜி பான்ஸ்லே அது ஒரு வேலை செஞ்சுருப்பார். அப்புறம் இவங்களோட போர் முறை ஒரு கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க. இவங்க மராத்தியர்கள் சம்மந்தமான வரிகள் என்னென்ன வரிகள்னால், சவுத் சர்தேஷ்முகி வரிகள் அப்படிம்பாங்க. அடுத்து என்ன, பீஷ்வாக்கள் அப்படின்னா என்றழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களிலிருந்து பிரதம அமைச்சர்கள் தான் பீஷ்வாக்கள் அப்படிங்கிறாங்க. சாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்களாகினர். இப்போ அரசன் என்னென்னா மராத்திய அரசனுங்கிறது வேறு, அவங்க மூலமாக நியமிக்கப்படுறவங்க தான் பீஷ்வாக்கள்னால் பிரதம அமைச்சர் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்போலேருந்து அதிகாரமிக்கமாக வந்தாங்க அப்படின்னா, சிவாஜியோட பேரன் தான் சாகுன்மா. அவரோட காலம் முதல் அந்த மராத்தியர்கள் காலம் முடிகிற வரை உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா, பிரதம அமைச்சர்களான பீஷ்வாக்கள்கிட்ட தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவர்களின் ஆதரவில் 1761 வரை மராத்தியர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம 1761 3ஆம் பானிபட் போரோட மராத்தியர்களோட இது முடிவுக்கு வரும். அது நம்ம முதல் பானிபட் போர், 2வது பானிபட் போரில் நம்ம பார்த்துருக்கோம். முதல் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடக்கும்னு பார்த்துருக்கோம். அடுத்து 2ஆம் அக்பருக்கும் ஹெம்முக்கும் இடையில 1526 முதல் பானிபட் போராக இருக்கும். 1556 2ஆம் பானிபட் போர். 1761 தான் 3ஆம் பானிபட் போர். எப்பயுமே ஒரு இது படிக்கையில் நீங்கள் இன்னொன்று சேர்த்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து புவியியல் கூறுகள், இது நமக்கு தேவை கிடையாது. இதில் என்ன, இந்த ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ்னால் யாருன்னு பார்த்துக்குங்க. பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பெரியோர்களில் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகிய குறிப்பிடத்தக்கோர் ஆவார். துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜி வாழ்வின் மிக கணிசமான செல்வாக்கை செலுத்தினர் அப்படிங்கிறாங்க. சிவாஜியின் வாழ்க்கையில் ஒரு கணிசமான செல்வாக்கு செலுத்தினது யார் யார், பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்களில் யார் யாருன்னு கேட்கலாம். ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். ஏன்னா இதில் பொருந்தாதது என்னங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். அதனால் 3 பேருமே நோட் பண்ணிக்கோங்க, ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் மராத்திய மொழியும் இலக்கியமும் உதவி செய்தன. பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தனர் அப்படிங்கிறாங்க. அப்பாடல்கள் அனைத்து சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டிருந்தன. இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம மராத்தியர்கள்னால் என்ன பார்த்தோம், மராத்தியர்கள்னால் அவங்க சிவாஜின்னு இருக்காங்க. சிவாஜியோட அப்பா சாஜி பான்ஸ்லி. அடுத்து ஷாஜஹான் கீழே வேலை செஞ்சாங்க, ஒரு படையில் வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்க சவுத் சர்தேஷ்முகின்னு 2 வரிகள் இவங்களோட காலத்தில் வரி விதிச்சு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும். அடுத்து என்னென்னா, அந்த பக்தி இயக்கத்தை சேர்ந்தவங்க ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ்லாம் சிவாஜியோட வாழ்வில் ஒரு செல்வாக்கை செலுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இதுவரை நம்ம பார்த்தது. இப்போ அந்த சிவாஜினா யார் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது.
1627 வந்து பிறந்த சிவாஜி வந்து அவங்களோட தாயார் யாருன்னா சிஜாபாய் அப்படிங்கிறாங்க. அவங்களோட பாதுகாப்பில் தான் வளர்ந்துருக்காங்க. ராமாயணம் மகாபாரத கதைகள்லாம் கேட்டு அதன் மேலே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. அவரோட ஆசிரியரும் குருன்னா யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறாங்க. குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு வந்து பயிற்சி அளித்தவர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் தான் வந்து பயிற்சி அளித்திருக்காங்க அப்படின்னா. தனது 18வது வயதில் வந்து 1745 வந்து இராணுவ பணியில் வந்து முதலடி வைத்து நேரத்தில் புனேக்கு அருகே உள்ள கோண்டுவானா வந்து கோட்டையை வந்து கைப்பற்றுவதில் வந்து சிவாஜி வெற்றி பெற்றார் அப்படிங்கிறாங்க. ஸோ 1627 தான் வந்து அவர் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா சாஜி பான்ஸ்லே, அம்மா வந்து சிஜாபாய், அம்மா வந்து மகாபாரத ராமாயண கதைகள்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. அவரோட குரு யாருன்னா தாதாஜி கொண்டதேவ் தான் அவரோட வந்து குரு. எல்லா விதமான பயிற்சிகளும் வந்து அவர் அளித்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் எந்த ஏஜில் வந்து அவர் இராணுவத்தில் சேர்ந்தார்னா 18வது வயதில் தான் இராணுவத்தில் சேர்ந்தார். அந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். 1645 வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கைப்பற்றின ஃபர்ஸ்ட்டு கோட்டை வந்து என்னென்னா கோண்டுவானா கோட்டை, அதுக்கப்புறம் வந்து தோர்னா கோட்டை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கூற்றுகளை வைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றியிருக்காரு, அடுத்து தோர்னா கோட்டை, தேர்டு ஒன் தான் ராய்கர் கோட்டை. அந்த ராய்கர் கோட்டைங்கிறது சிவாஜியோட இதில் வந்து ரொம்ப மெயினான கோட்டை. ஏன்னா வந்து அவர் வந்து தன்னை சத்ரபதி சிவாஜி அப்படின்னு முடிசூட்டி கொண்ட இடம் வந்து என்ன ராய்கர் கோட்டை தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சிவாஜியின் பாதுகாவலன் வந்து கொண்டதை வந்து 1649 வந்து இயற்கை எய்தியதால் வந்து அவருக்கு கீழே தான் இவர் வந்து எல்லா கோட்டையும் கைப்பற்றிருப்பார். ஸோ தன்னை கைட் பண்ணுற ஒரு ஆள் மறைஞ்சோன்னா ஃபுல் பொறுப்பு வந்து சிவாஜிக்கு வந்து சுதந்திரமாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் இராணுவத்தில் செஞ்சது 45, அந்த 4 வருஷத்துலேயே வந்து அவங்களோட குரு வந்து தவறுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கணுங்க. இயரோட அது நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 1849 இயற்கை எய்தியதால் சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெற்றவர் ஆவார். தம் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகீரையும் வந்து சிவாஜி பெற்றார் அப்படிங்கிறாங்க. மாவலி காலாட்படை வீரர்களே அவருடைய படையின் வலிமையாக வந்து திகழ்ந்தனர். நோட் பண்ணிக்கோங்க, மாவலி காலாட்படை வீரர்கள் தான் அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்தன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து முகலாயர் வசம் இருந்த புரந்தர் கோட்டையும் வந்து சிவாஜி கைப்பற்றியிருக்கார். சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகள் வந்து பிஜப்பூர் சுல்தானை வந்து சினங்கொள்ள வைத்தன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாஜி போன்ஸ்லே வந்து இயற்கை எய்தும் வரை சிவாஜி வந்து பிஜப்பூருடன் வந்து அமைதியை வந்து மேற்கொண்டார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த பிஜப்பூர் வந்து சுல்தான் வந்து அவங்களோட அப்பாவை வந்து என்ன சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவார். ஏன்னா சிவாஜியோட வந்து செயல்கள் வந்து பிடிக்காததுனால வந்து அவங்க அப்பாவை சிறைப்பிடிச்சிருவார். ஸோ ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி தான் அவங்க அப்பாவை வந்து விடுதலை பண்ணுவாங்க பிஜப்பூர் சுல்தான். இனிமேல் வந்து நீ போர் சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளும் வந்து மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறனால. அதனால வந்து சிவாஜி வந்து அவங்க அப்பா வந்து இயற்கை எய்தும் வரை எந்த ஒரு தாக்குதலும் வந்து பிஜப்பூர் சுல்தானை வந்து தாக்கலை அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. இதில் முகலாயர் வசம் இருந்த புரந்தர் கோட்டையை வந்து சிவாஜி வந்து கைப்பற்றினார். சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகள் பிஜப்பூர் சுல்தானை சினங்கொள்ள செய்தன. அவர் சிவாஜியின் தந்தையை வந்து சிறை வைத்தார். தமது இராணுவ நடவடிக்கைகளை சிவாஜி கைவிடுவதாக உறுதியளித்த பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. தான் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக தந்தையார் சாஜி போன்ஸ்லே இயற்கை எய்தும் வரை சிவாஜி பிஜப்பூருடன் அமைதியை மேற்கொண்டார். இந்த காலகட்டத்தில் தான் வந்து அவர் தமது நிர்வாகத்தை வந்து மேம்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் லைன் பை லைனாக படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து டைரக்ட் கொஸ்டினே வந்து வாய்ப்பு இல்லை. கூற்றுகள் கேட்குறாங்க அப்படின்னா 4 பாயிண்ட்டை வந்து கொடுத்து இதில் எது சரியானவை 1 2 1 2 3 1 2 4 அப்படி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான இதுக்காக நீங்கள் ஒரு இடம் ரீட் பண்ணியே தான் ஆகணும். எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தந்தையாரின் மறைவுக்கு பிறகு தமது திடீர் தாக்குதல்களை வந்து மீண்டும் தொடங்கிய சிவாஜி மராத்திய தலைவர் வந்து சந்திர ராவ் மோர் என்பாரிடமிருந்து ஜாவலியை வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிறாங்க. ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு 1656. புனேவை சுற்றி இந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களை அடக்கி தமது கீழ்ப்பணி செய்த தன் கைப்பற்றிய மலைக்கோட்டையிலிருந்து
வீரர்களை துரத்தி எடுத்த சிவாஜி அவர்களுக்கு பதிலாக தம் தளபதிகளை அங்கே நியமித்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அவர் எப்படி வந்து அவங்களெல்லாம் தோற்கடித்து அந்த மராத்திய தலைவர் ஆனார் அப்படிங்கிறது வந்து சொல்ல வராங்க. 1659 பிஜப்பூர் குடிப்படத்திலிருந்த தளபதியான அப்சல் கானை வந்து கொன்றார். அதை நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப மெயினானவங்க வந்து ஒன்று அப்சல் கான், ஒன்று செயிஸ்டர் கான் வந்து வருவாங்க. அந்த அப்சல் கானுங்கிறது யார் அப்படின்னா பிஜப்பூர் தளபதி தான். அவரை வந்து எப்போ கொள்றாரு? 1659. 1663 வந்து செயிஸ்டர் கான். அந்த செயிஸ்டர் கான் யார் அப்படின்னா அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான அப்சல் கான் வந்து பிஜப்பூர் தளபதி, செயிஸ்டர் கான் வந்து முகலாய தளபதி. நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு மேலாக 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயர்களின் முக்கிய துறைமுகமாக சூரத் நகரை வந்து சூறையாட தமது படைகளை வந்து அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறாங்க. சிவாஜி சூரத் கொள்ளையடித்த பின்னர் அவுரங்கசீப் எதிர் நடவடிக்கைகளில் வந்து இறங்கினார். மிக முக்கிய போட்டியாகவே வந்து அவருக்கு வந்து இப்போ மராத்தியரோட கைவசம் உணர்ந்ததுக்கப்புறம் தலைவராக வந்ததுக்கப்புறம் அவர் வந்து முக்கியமாக எதிர்த்ததே வந்து அவர் அவுரங்கசீப்பு தான். அவங்க அப்பா வந்து ஷாஜகான் பீரியட் மாதிரி சிவாஜி வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். அவுரங்கசீப் வந்து எதிர் நடவடிக்கைகளில் வந்து இறங்கினார் அப்படிங்கிறாங்க. சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் என்னும் ராஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இறுதியில் அந்த ஃபைனலாக வந்து அவர் யாருக்கு தான் கட்டுப்பட்டார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங் தலைமையிலுக்கு கீழே வந்து ராஜபுத்திர தளபதியை அனுப்பி வச்சார் பார்த்தீங்களா அவுரங்கசீப். அப்போ தான் அடிபணிஞ்சு முகலாய படைக்கு வந்திருக்கார். தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இறுதியில் சிவாஜி அமைதியை நாடினார் அப்படிங்கிறாங்க. தாம் கைப்பற்றிய கோட்டைகளை கொடுத்து விடவும் முகலாய அரசின் மான்சப்தராக பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்றவும் வந்து சம்மதித்தார் அப்படிங்கிறாங்க. ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கொண்டார். ஆனால் அங்கே செல்லும்போது அங்கே ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கார். ஒரு பழக்கூடை மூலம் வந்து ஒளிந்து எஸ்கேப் ஆகியிருக்கார் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து சிவாஜினா 1927 பிறந்திருக்காங்க. அவங்க அம்மா சிஜாபாயிட்ட வந்து நிறைய கதைகள் கேட்டிருக்காங்க. முக்கியமாக மகாபாரதம், ராமாயண கதைகள் வந்து கேட்டிருக்காங்க. இவரோட குருவாக யார் இருந்திருக்காங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் வந்து இருந்திருக்காங்க. அவர் தான் எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. இவர் இராணுவத்தில் எப்போ சேர்ந்தார் அப்படின்னா 1945 சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறமே கோண்டுவான கோட்டை, தோரணா கோட்டை, ராய்கர் கோட்டை, இதெல்லாம் மாவலிகி கோட்டை எல்லாமே கைப்பற்றியிருக்காங்க. அப்போ அவர் சேர்ந்த 4 வருஷத்துலேயே வந்து அவரோட குரு வந்து இறந்துறாரு. ஸோ முழு பொறுப்பு வந்து இவர் கைவசம் வந்துடுது. அப்புறம் வந்துன்னா இவர் எதிர்க்கிறத 3 தளபதிகள் இருந்தாங்க. ஒன்று பிஜப்பூர் தளபதி அப்சல் கான், இன்னொன்று முகலாய தளபதி ஜெயிஸ்டர் கான், அடுத்த ராஜபுத்திர தளபதி வந்து ராஜா ஜெய்சிங். அவர் வந்து ஒவ்வொரு பீடு 1659 வந்து அப்சல் கான், 1663 வந்து ஜெயிஸ்டர் கான். ஃபைனலாக யார் ராஜா ஜெய்சிங் அனுப்பும்போது தான் அவருக்கு கீழே வந்து இவர் கட்டுப்பட்டு வந்துடுறாரு. ஆனால் வந்து முகலாய அரசிட்ட தஞ்சமடையும் போது அவங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. உடனே வந்து அவர் பழக்கூடை மூலமாக எஸ்கேப் ஆகிறார். இதுதான் நம்ம இன்ன வரையும் சிவாஜியை பற்றி நம்ம பார்த்தது. உங்களுக்கு வந்து கதையாகவே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே போங்க. அடுத்து சத்ரபதினா வந்து என்ன அப்படின்னா சத்ரனா கூடை, பதினா வந்து தலைவன் அல்லது பிரபு அப்படிங்கிறாங்க. இந்த சத்ரபதி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறாங்க. அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு வந்து இணையானது. இந்த சொல்லை மராத்தியர்கள் வந்து குறிப்பாக வந்து சத்ரபதி சிவாஜின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். அதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து மிக முக்கியமானது வந்து இதுதாங்க. 1674 சிவாஜி வந்து சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டினார். வித் டேட்டோட சொல்லணும்னா ஜூன் 6 தான் வந்து அவர் வந்து சத்ரபதி சிவாஜி வந்து முடி சூட்டியிருப்பார். இதில் கொடுக்கல, மேபி அடுத்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 1674 ஜூன் 6 தான் வந்து தன்னை வந்து சத்ரபதி சிவாஜியாக முடிசூட்டி கொண்டார் அப்படின்னா. அப்போ அது வரையும் வந்து உயிரோட அந்த சிஜாபாய் வந்து தன் பையன் வந்து ஒரு அரசனான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொஞ்சம் நாளில் வந்து அவங்க வந்து தவறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இறுதி காலம் வந்து சிவாஜி வந்து யாரோடனா சிவாஜி அவங்களோட பையன் யார் சாம்பாஜியோட செலவிட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அவரே வந்து என்னென்னா 1974 தான் அவர் முடி சூட்டிக்கிறாரு. ஆனால் 1280 வந்து அவர் இறந்துறாருன்னு போட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கணும். அடுத்த 6 வருஷத்துலேயே அவர் வந்து இறந்துறாரு.
இறுதியில் நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்கினாலும் காய்ச்சல்னாலும் பாதிப்புற்று 1880 வந்து இயற்கை எய்தினார் அப்படின்னு. எப்பயுமே சிவாஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 அரசியல் முறையில் வந்து 3 வட்டங்கள் வந்து கொண்டிருக்குமா. அதில் வந்து முதல் வட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா, மக்களை வந்து துன்புறுத்தக்கூடாது, மக்கள் மீது ரொம்ப அக்கறையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் வட்டமும். இரண்டாவது வட்டம் எப்படி இருக்கும்னா, நேரடியாக அவர் வந்து ரொம்ப பெரிய வந்து மேலாதிக்கம் செலுத்தினாலும் அவர் நேரடியான நிர்வாகம் வந்து மேற்கொள்ளலை அப்படிங்கிறாங்க. கொள்ளையடிக்கப்படுவதும் சூறையாடப்படுவதிலிருந்து தான் மக்களை வந்து காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக மக்கள் வந்து சவுத் சதேஷ்முகி ஆகிய வரிகளை வந்து செலுத்த வேண்டும். ஸோ வந்து அவங்க மக்களை பாதுகாக்கிறாங்களா, ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரிகள் வந்து மக்கள் மூலமாக வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சவுத் சதேஷ்முகி அப்படின்னு 2 வரிகள். அதுலேயும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, சவுத்னா வந்து என்ன அப்படின்னா மொத்த வருமானத்தில் வந்து 4ல் 1 பங்கு தான் சவுத்து. சதேஷ்முகி அப்படின்னா வந்து 10ல் 1 பங்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். மூன்றாவது வட்டம் வந்து என்னென்னா, கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜி நோக்கம். மொத்தம் வந்து அவரோட அரசியல் நிர்வாகம் வந்துன்னா முறை வந்து 3 வட்டங்களை கொண்டது. முதல் வட்டம், 2ஆம் வட்டம், 3ஆம் வட்டம். முதல் வட்டம் வந்து மக்களை துன்புறுத்தக்கூடாது. 2ஆம் வட்டம் வந்து மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க மூலமாக வந்து வரிகள் வசூலிக்கிறாங்க. சவுத் சதேஷ்முகி. சவுத்துனா 4ல் 1 பங்கு, சதேஷ்முகினா 10ல் 1 பங்கு. மூன்றாவது வட்டம் வந்து அது கொள்ளையடிக்கிறது தான் அவரோட மெயினான நோக்கமே அப்படின்னு. அப்புறம் வந்து தேஷ்முக்குங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. அந்த தேஷ்முக்குங்கிறது யார் அப்படின்னா, கிராமங்கள் வந்து தேஷ்முக் என்பவர்களால் வந்து நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு. அது எத்தனை கிராமங்கள்னா 20லேருந்து 100 எண்ணிக்கை வரையிலான கிராமங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்து கீழ் இருந்தன அப்படின்னு. ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் வந்து இருக்கார். அவர் தான் பட்டீல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு கிராமத்தில் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்கார், கணக்கர். அவருக்கு பேர் வந்து குல்கர்னி அப்படிங்கிறாங்க. என்ற பெயரில் வந்து ஆவண காப்பாளர் ஒருவர் வந்து பணியாற்றினார் அப்படிங்க. இது முக்கியங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து என்ன பார்க்கணும்னா, கிராமங்கள்லாம் யாரால் கிராமங்கள் நிறையான 20 to 100 கிராமங்கள்னால் தேஷ்முக். வெறும் ஒரு கிராமம், அதுக்கு ஒரு தலைவர்னா பட்டீல். அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாருன்னா குல்கர்னி. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் படிக்கணும், பட் வந்து என்னென்னா எப்படி படிக்கணுங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்ன எக்ஸாம் விட்டுட்டு மற்றதை படிக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இராணுவம் மீதும் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் சிவாஜி வந்து மிக பெருங்கவனம் வந்து செலுத்தினார். தொடக்கத்திலேயே காலாட்படை வந்து அவரது இராணுவத்தின் முதுகெலும்பாக வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக வந்து சொல்ல, காலாட்படை தான் வந்து அவரோட இராணுவத்துக்கு மெயினானதுன்னு சொல்ல வராங்க. அஷ்டபிரதான் வந்து ரொம்ப முக்கியங்க. சிவாஜி வந்து அஷ்டதி கஜங்கள்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருங்க. அது வந்து கிருஷ்ணதேவராயர் அவையில் வந்து இருந்தாங்க. அஷ்டபிரதானுங்கிறது வந்து சிவாஜியோட 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு தான் அஷ்டபிரதான் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய துறையை வந்து கொண்டிருந்தாங்க. மராத்திய பேரரசிலிருந்து பீஷ்வா என்பவர் வந்து நவீனகால பிரதமருக்கு வந்து இணையானவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து இருந்த ஆனால் காலப்போக்கில் குறிப்பாக சாகு மகாராஜா காலத்திலிருந்து பீஷ்வாக்கள் வந்து உண்மையான மராத்திய அரசர்கள் ஆயினர். சத்ரபதிகள் பேரளவிற்கான அரசர்கள் என்னும் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 8 அமைச்சர்கள் யாருன்னு பாருங்கள். இப்போ பீஷ்வா இல்லைன்னா பந்த் பிரதியன்னா பிரதம அமைச்சர், அமத்யா மஜூர்தார்னா வந்து நிதி அமைச்சர் அப்படிங்கிறாங்க. சுர்னாவிஸ் சச்சிவ்னா செயலர். ரொம்ப முக்கியம், இதை பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. வாக்கிய நாவிஸ்னா வந்து உள்துறை அமைச்சர். சவுத் சதேஷ்முகின்னா சர்யி நவ்பத் சேனாதிபதினா தலைமை தளபதி. சுமன் துபீர்னா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாங்க. நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ்னா வந்து தலைமை அர்ச்சகரை வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சிவில் வழக்குகள் குற்றவியல் வழக்குகள்னு வந்து இருக்குது. இதில் வந்து சிவில் வழக்குகள் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களாகவே தீர்த்து வைக்கிறாங்களாம். குற்றவியல் வழக்குகள் வந்து சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் வந்து விசாரிக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அஷ்டபிரதான்னா 8 அமைச்சர்கள், அதில் முதன்மையானவர் வந்து பீஷ்வா அப்படிங்கிறாங்க.
பீஷ்வாக்கள் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தா சாகுவோட காலத்துலேருந்து தான் வந்து பீஷ்வாக்களுக்கு வந்து அதிகாரம் வந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம். அது பீஷ்வன பிரதம அமைச்சர், மஜும்தார் அமத்தியான நிதி அமைச்சர், சுர்னாவிஸ் சச்சின செயலர், வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர், சர்யி நவ்பத் சேனாதிபதினா தலைமை தளபதி, நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ்னா அர்ச்சகர். நம்ம இதுவரையும் சிவாஜி பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்து அவர் பையன் வந்து சாம்பாஜியை வந்து பார்க்க போகிறோம். சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தோடான சச்சரவிற்கு பின் சாம்பாஜி வந்து ஆட்சி பொறுப்பேற்றார் அப்படிங்கிறாங்க. குடும்ப சண்டைகள் வந்து மராத்திய அரசியலிருந்து சிராய்ப்புகளை ஏற்படுத்தின. மார்வா ரத்தோர் குடும்பத்தைச் சேர்ந்த துர்கா தாஸ் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலங்க அவரது மகன் அக்பர் ஆகியோர் மகாராஷ்டிராவுக்கு வந்து வந்திருந்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அக்பரோட பையன் அக்பருங்கிற அவுரங்கசீப்போட பையன் அக்பருக்கு வந்து இவர் அடைக்கலம் கொடுத்துருப்பார் சாம்பாஜி. ஸோ அதனால் வந்து சாம்பாஜியை வந்து இவர் வந்து கைது பண்ணி வந்து கொலை பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்விரு சுல்தானியங்களுக்கும் ஒரு வருடத்திற்கு சற்றே அதிகமான காலப்பகுதியில் சாம்பாஜி கைப்பற்றப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சாம்பாஜி வந்து என்னென்னா யாரோட அனாஜி தத்தோட சண்டைக்கு பிறகு வந்து அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஆனால் அவர் வந்து 2 பேருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. ஒன்று வந்து மார்வா ரத்தோர் குடும்பத்தைச் சேர்ந்த துர்காதாஸ்க்கும் அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செய்த அவர் பையனுக்குமே இவர் அடைக்கலம் கொடுக்குறார். ஸோ அதனால் அவுரங்கசீப் வந்து கோபமடைந்து சாம்பாஜியை கைது பண்ணி கொலை பண்ணிடுறாரு. அதான் இதில் கொடுத்துருக்கு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்பாஜி வந்து குடும்ப அர்ச்சகர் யார் அப்படின்னா கவி கலாஷ் அப்படிங்கிறாங்க. அந்த கவி கலாஷோட அறிவுரையின் பேரில் தான் வந்து இவர் வந்து ஆட்சியை வந்து நடத்துவார். ஆனால் அவர் வந்து ரொம்ப மாந்திரிகம் தெரிஞ்சதுனால அவருக்கு சாம்பாஜி அரசவையில் இருந்தவங்க யாருக்குமே வந்து கவி கலாஷை வந்து பிடிக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து என்னன்னா நம்ம சாம்பாஜியை வந்து எப்படி அவுரங்கசீப் வந்து கைது செய்து கொலை செய்யும் போது கவி கலாஷையும் வந்து அவர் வந்து கொலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து தான் வந்து சாகு வந்து என்ன அப்படின்னா சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் வந்து சாகு 1708 முதல் 1749 வரை ஆட்சி புரிந்தார்னா அவர் வந்து உண்மையான அதிகாரம் மிக்கவர்னு சொல்ல முடியாது. அவர் பெயரளவில் இருப்பார். அவர் தான் வந்து பீஷ்வாக்கள் மூலமாக வந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். சிவாஜியிடம் இருந்தும் இவரின் குணநலங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்பெயர் அவுரங்கசீப்பால் தான் வைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகேங்க. அப்புறம் வந்து சாகு மகாராஜாவின் 40 ஆண்டுகால ஆட்சியின் போது மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் வந்து அதிகரித்தன தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே நோட் பண்ணிக்கோங்க. சாகு வந்து எத்தனை ஆண்டுகால ஆட்சினா 40 ஆண்டுகால ஆட்சிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேரெக்டாக பீஷ்வாக்கள் வந்து வந்தாங்க. பாலாஜி விஸ்வநாத் வந்து அவங்களோட பீரியட் வந்து என்ன நோட் பண்ணிங்க கேட்டிருக்காங்க. 1713 டு 1720 7 ஆண்டுகால ஆட்சி தான் வந்து பாலாஜி விஸ்வநாத்தோட ஆட்சி அப்படின்னு. ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் 1713 பீஷ்வா ஆனார். தனக்கு நெருக்கமானவர்களின் ஆலோசனைக்கு எதிராக சாகு பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகனான 20 வயதே நிரம்பிய பாஜிராவை அடுத்த பீஷ்வாக பணியமைத்தினார். ஸோ வந்து சாகு வந்து ஃபஸ்ட்டு யாரை நியமிக்கிறாரு? பாலாஜி விஸ்வநாத். அவர் வந்து 1713 டு 1720 அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன் வந்து பாஜிராவை வந்து நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. 1720 டு 1740 வந்து அவரோட நோட் பண்ணிக்கோங்க கேட்டிருக்காங்க. முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிகப்பெரிய மராத்திய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள பாஜிராவ் விரும்பினார். இராணுவ தலைமை தளபதிக்கான அதிகாரங்களை தமதாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரியமான செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களான தேஷ்முக்குகளை சார்ந்திருக்க அவர் விரும்பவில்லை. தேஷ்முக்குகளை என்ன பார்த்தோம், கிராமங்களில் வந்து நிர்வகிப்பாங்க. அது எத்தனை கிராமங்கள்? 20 டு 100 கிராமங்களை நிர்வகிக்கிறவங்க தேஷ்முக்கு. அவங்கள வந்து நான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஜிராவ் வந்து நினச்சிருக்காருன்னு சொல்ல வராங்க. மாறாக பேரரசர் ஷாவுக்கும் தமது தந்தையர் பாலாஜி விஸ்வநாத்துக்கும் தமக்கு விசுவாசமாக இருந்த கெய்க்வாட், கோல்கா, சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார். மிக முக்கிய மராத்திய குடும்பங்கள் என்னென்னு பார்த்துங்க. கெய்க்வாட்னா பரோடா, பான்ஸ்லேனா நாக்பூர், கோல்கர்னா இந்தூர், சிந்தியா அல்லது சிந்தியானா குவாலியர், பேஷ்வானா வந்து புனே வந்து சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து போத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க?
மாலவத்திற்கும் குஜராத்துக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்த பாஜிராவ் அவற்றை முகலாயர்களின் மேல் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்தார் அப்படின்னு. நம்ம வந்து பார்த்துப்போம் வந்துன்னா அவுரங்கசீப் பீரியடு வரையும் தான் முகலாய வம்சம் வந்து ரொம்ப கோல வச்சுருப்பாங்க. அவருக்கு அப்புறம் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததாக வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பீரியடில் தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. அவர் நம்ம அவுரங்கசீப் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வலிமை குன்றியிருக்கும் தான் முகலாய வம்சத்தில் பார்ப்போம். அதுதான் இது காரணம். முகலாயர்கள் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்த முகலாயர் சார்பாக இதில் தலையிட்ட முகலாய படைகளும் ஹைதராபாத் நிஜாமின் படைகளும் தோற்கடிக்கப்பட்டன. ஏன்னா அவங்க வந்து வலிமை வாய்ந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. முகலாய படைகள் அவுரங்கசீப் இறப்பிற்கு பிறகு தம்மை மகாராஷ்டிராவின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் சாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் பாஜிராவ் வெற்றி பெற்றார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, மராத்தியர்களின் படை வந்து 5000க்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது. பீரங்கி படை பிரிவை வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, எது பீரங்கி படை வந்து மராத்திய படை வந்து கொண்டிருக்கவில்லை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கூற்றுகளை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து வந்து பாலாஜி பாஜிராவ். நம்ம ஃபஸ்ட்டு பாலாஜி விஸ்வநாத் பார்த்தோம், அதுக்கடுத்து பாஜிராவ், இப்போ பாலாஜி பாஜிராவ் வந்து பார்ப்போம். 1740 to 1761 இதோட வந்து மராத்திய வம்சம் வந்து முடியுது. நம்ம என்ன பார்த்தோம், 1761 வந்து முகலாயங்கிற மராத்திய வம்சம் முடியுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ லாஸ்ட்டு யார் இருக்கிறாரு, பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ் வந்து பீஷ்வா பொறுப்பில் இருந்தபோது பேரரசர் சாகு வந்து 1749 வந்து இயற்கை எய்துறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சாகு தான் வந்து பிரதம அமைச்சருக்கு உண்மையான அதிகாரத்தை கொடுத்துட்டு அவர் பேரளவில் இருப்பார்னு பார்த்தோம். அத்தகைய சாகு வந்து எப்போ வந்து இறக்குறாரு அப்படின்னா 1749 இவர் பொறுப்பெடுத்த 9 வருஷத்துலேயே அவர் இறந்துறார். அதான் சொல்ல வராங்க. அரச குடும்பத்தில் இருந்த வாரிசுமை போட்டி சரியான நேரத்தில் பாலாஜி பாஜிராவின் தலையிட்டால் தவிர்க்கப்பட்டது. ஓகே, இதில் வந்து ரொம்ப அளவுக்கு முக்கியம் இல்லைங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா பெரிய பீரங்கிகள் மராத்திய அதிகாரிகளின் கீழ் இருந்தன. ஆனாலும் அவற்றை இயக்குவது பராமரிப்பது ஃபஸ்ட்டு எப்போ வந்து பாஜிராவ் பீரியடில் வந்து பீரங்கி படையே இல்லை அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, பீரங்கி படை வந்து இருக்குது, பட் அதை இயக்கிறதுக்கான வந்து ஆட்கள் வந்து இல்லை, மராத்திய அதிகாரிகளின் கீழ் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. அதை இயக்குவது பராமரிப்பது எல்லாம் யார் அப்படின்னா போர்ச்சுகீஸு, ஃப்ரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர்கள் ஆகியோர் வந்து அந்த இதில் வந்து அமர்த்தப்பட்டனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1745க்கும் 1751க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி வந்து சகுஜி பான்ஸ்லேயின் தலைமையின் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் வந்து எந்த அதிகாரிகளை கொண்டதுன்னா காம விஸ்தார் அதிகாரி என்னும் முக்கிய அதிகாரியை வந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறாங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் காம விஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது அப்படின்னு. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு வந்து 1761 டெல்லிக்கு அருகில் உள்ள பானிப்பட்டில் வந்து முடிந்தது அப்படின்னு. அகமது ஷா அப்தாலியால் வந்து தடுக்கப்பெற்றது. பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி வந்து ஆப்கானிய அரசர் வந்து அகமது ஷா அப்தாலியால் வந்து தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரை பீரங்கி படைகள் வந்து தீர்மானித்தன. ஆக்சுவலி முதல் பானிபட் போர் வந்து பாபரே வந்து எதை வச்சு வின் பண்ணியிருப்பார், பீரங்கி படையை வச்சு தான் வின் பண்ணியிருப்பாருமாங்க. இதுவும் அப்படி தான் சொல்கிறாங்க, பீரங்கி படைகள் தான் இவரோட வெற்றிக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப மராத்தியர்களின் பாடச்சுருக்கம் எப்பயுமே பார்த்துருங்க. மராத்தியர்களின் எழுச்சிக்கும் ஆட்சி விரிவாக்கத்திற்கும் காரணிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. ஓகே, சிவாஜியின் தொடக்ககால வாழ்வையும் அவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்களும் கண்டறியப்பட்டன. சிவாஜியின் படையெடுப்புகளும் பிஜப்பூர் சுல்தான் அவற்றை வெற்றி கொண்டதால் அவுரங்கசீப் தலையிட்டதும் விவாதிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் புரிய வைக்க வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போகும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.